வாடி. இன்னும் மாடி கட்டல, நர்சமா ஊன்னா கட்டி கொடுத்துடலாம். அதிகமாக குழந்தைகள் பெறாமல் இருக்க அடிக்கடி உபயோகிங்க. நிரோத் ஹோல்சேலா வாங்கிக்கணும் போல இருக்கு. வாங்க நர்ஸ் வாங்க. அக்கா இருக்க நல்லா இருக்கீங்களா? என்ன வேணும்? ஐயோ இந்த மாதிரி கண்ணா, கல்யாணமாயி கழுத வருஷமாச்சு, குழந்தை குட்டி பிறக்கல. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், பிரயோஜனம் இல்ல. ஆலமரத்தை சுத்தி பார்த்தேன், மரம் மட்டும் போச்சு. பிள்ளையர் வேலை சுத்தி பார்த்தேன், கடத்தி வித்து விட்டாங்க. பாத்திரம் மருந்து சாப்பிடறான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் இந்த நிரோதம் அதெல்லாம் உபயோகிக்கிறது இல்ல, எனக்கு பிடிக்காது. அப்படி இருந்தும் குழந்தை பிறக்கல. ஏன்? அதான் இலவசமா வழங்கப்படும் ஆலோசனை போர்டு போட்டிருக்கீங்க. நமக்கு இலவசமால ஒண்ணு வேணாம். ஏகப்பட்ட சொத்து இருக்கு. இந்த செயின் மட்டும் 5 சவரன், இந்த உருண்டை 8 சவரன். இதெல்லாம் சொந்த உழப்புடா கண்ணா. ஏமா நீங்க தானே இவர் சம்சாரம்? இப்படி உட்காருங்க. உட்கார மாட்டா பட்டிக்காடு. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நமக்கு ஈக்குவலா இருந்தாதான் பிடிக்கும். உன் பேர் என்னம்மா? லட்சுமி. அவ பேரு, என் பேரு தேவராஜ். வயசு என்ன? வயசு 30. எனக்கு அவளுக்கு 20. பாக்கிறதுதான் அப்படி இருப்பா. உங்களை விட மூத்தவ, அக்கானே கூப்பிடலாம். கல்யாணமா எத்தனை வருஷம் இருக்கும்? 5 வருஷமாச்சு. ரோஜனம் என்ன கேக்குறீங்க? இந்தம்மா இதை டாக்டர் கொடுத்து செக்அப் பண்ணி போ. நர்சுமா, அவளை மட்டும் தான் செக் பண்ணுவீங்களா? என்ன செக் பண்ண மாட்டீங்களா? ஏன் குழந்தை பிறக்கலன்னு? உன் பேர் என்ன? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? உன் பேர் தெரிஞ்சாதானே வசதியா இருக்கு கூப்பிட. நீ ஊருக்கு புதுசு, ஆம்பளை துணை இல்லாம இருக்க. நான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். என்ன உரிமையோட என்னங்க என்னங்க எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும்னா வாங்கி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்க. அவ்வளவு மரியாதை வேணாம். நமக்கு ஈக்குவலா இருந்தாதான் பிடிக்கும். ஓஹோ, கோவமா போறியா? கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும். அண்ணே, தண்ணி குச்ச தண்ணி வருது. வடை தின்றியா? ஒரே ஒரு வடை தின்றியா? நல்லா இருக்கும். பழனி, என்ன நீ சாப்பிடவே மாட்டேங்கிற? கோபிச்சுக்கிட்டியா? இதான் நல்லா இருக்கு, சாப்பிடு. விட்டா கிடைக்காத, பாத்துக்க. அப்புறம் சாப்பிடு. போஸ்ட் ஆபீஸ் ஓட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாலும் போயிட்டே இருக்கிறியே நீ. பழனி, 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 வாய்ஸ் என்ன இழுக்குதா? நான் தர மாட்டேன், போ. தொடைய கொடுக்க போனா தொடைய கடிச்சிட்டு துணியை எடுத்துட்டு போயிட்டேன். எங்கடா இருக்குங்க? ஐயோ, கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு போய் நாய்கிட்ட சண்டை போட்டியா? ஏமாந்தவனாவது கிடைச்சா புரட்டி புரட்டி அடிச்சிருப்பேன். நாய்கிட்ட உன் பாச்சா பலிக்கலையா? அண்ணனுக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சு. ஆமா, ரத்தமா? இந்த ஆள் உடம்புல சாராயம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. கடிச்ச நாய்க்கு நேரம் போதை ஏறி இருக்கும். அண்ணே, ரொம்ப வலிக்குதா? கடிச்சத்தை பிடிக்காதுடா. அண்ணனுக்கு வலிக்கு இல்ல. அண்ணன் நீ அழாதுன்னு நான் கடிச்சிட்டேன். தலையா படு. எதுக்கு? ஊசி போண்ணையா? இங்க போடுங்க. எனக்கு தெரியும், நீ படு. என்ன பண்ண போறீங்க? யோ, கடிச்ச நாயை பத்திரமா பாத்துக்க. அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கு ஏதாவது ஆயிடும். உண்மையில ஆசைப்பட்டு அண்ணாச்சி வடை கொடுக்க அண்ணனோட தொடைய நீ ஏன் கடித்தாயோ, ஏன் கடித்தாயோ, ஏன் கடித்தாயோ. இனிமை வடையை கொடுக்காதே, இருக்கும் அதுதான் குடிக்காதே. கொலைக்கோ நாய் கடிக்காது, கடிச்சா திருப்பி கடிக்காது. வா 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 கண்ணே வா. என்ன கொஞ்சம் பிசில் அடிக்குத கோமதிக்கண்ணா? உனக்காக 5 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்க. நீ நடன குறுக்கு ரோட்லயே இறங்கிட்டிய. நில்லு நில்லு நில்லு. என் மேல ஏதாவது கோபம் இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த கரண்டி நல்லா இருக்குல்ல, உன்னை பாக்குறதுனே வாங்கினேன். இந்த பாரியா,
கடைசி தடவையா சொல்றேன், இனிமே என் வழியில குறுக்க வராத. ஓரமா தான் நிக்கிறேன். ஓ, நடு ரோட்ல நின்னு பேசுன அதை சொல்றியா? பிடிக்கலாம் சொல்லு, வீட்டுல வந்து பேசுற நீ. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை பட்டத்து ராணி ஆக்குறேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க. அது மாட்டுக்கு, மனுஷாளுக்கு கிடையாது. நீ என்ன எவ்வளவு திட்டினாலும் எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. அவ்வளவு வசியம் பண்ணிட்ட. உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். கண்ணியமான என்ன அந்நியமா நினைக்கிறேன். இது பெண்ணிலத்துக்கே கேவலம் இல்லையா? உன்னை பார்த்த உடனே ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். நேற்று மதுரைக்கு போனோம்னா கடைக்கு போய் உங்க அக்காளுக்கு புடவை வாங்கிட்டு வந்தேன். நல்ல புடவையை பார்த்த உடனே ஓ ஞாபகம் வந்தது. இந்தா எது வேணா எடுத்துக்க, 2 பேரும் எடுத்துக்க. பிடிக்கலன்னு சொல்லு, நம்ம 2 பேரும் கடைக்கு போய் கடையே வாங்கிட்டு வந்துருவோம். புது மாடு மிரளுது. அத போற நம்ம ஊர் புது பணக்கார நம்ம பொறுக்கிட்டு இருக்கா. என்னடா அது? புடவைய பொறுக்கிறான்டா. அவசரத்துல பிறந்தவங்க புடவை மகிமை இவங்களுக்கு என்ன தெரிய போகுது? கொட்டாங்க கெட்டவத்துல திருட போறான்டா. அண்ணா எங்க நம்பர் அப்படிங்க? நானும் காமாட்சி சந்தைக்கு போறேன்டா. அண்ணே நானும் வரேனே. வாங்க. ஐயோ அடிபட்டுச்சா? தெரியாம பட்டுச்சுமா, மன்னிச்சுக்குமா. டேய் எடுத்து போடுறா சீக்கிரமா. எதுக்கு நின்னுட்ட? ஒண்ணும் இல்லையா? டேய் மறுபடியும் அங்கே அடிச்சிட்டேடா. யோ என்ன? கோச்சுக்காதம்மா. போடுங்க. இப்பாப்பா. ஒண்ணும் இல்லையா? சரி. என்னடா? டேய் தில்லே கொடுறேன். அண்ணே நான் இந்த ஊர்லயே உங்களை பார்த்தது இல்ல. எந்த ஊர்ல நீங்க? சொல்லு. அப்படியே ஒண்ணு. நாங்க வெளியூருக்காரங்க. சாராய கடை தேவராஜ் தான் பணம் கொடுத்து உங்களை அடிச்சுட்டு வர சொன்னாரு. அடியாடா? அப்ப வாங்கிக்க அடி. போடா. டேய் நம்ம அடி இப்ப உனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில கிளி வெளியே வரும்போதுதான் உனக்கு தெரியும். ஏண்டா டேய், அடுத்தவன் தான் நம்ப அதடா என் தம்பி. டேய் அதுக்கப்புறம் என்னடா? ஒன்ன மட்டும் நம்பிடுடா. ஆமா. அண்ணனுக்கு ஜெய் ஜெய். சீ. சாப்பிடியா? ஏமா இந்தா என்னப்பா இது? முட்டை, நிறைய வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்ல காரசாரமா ஒரு ஆம்லெட் போட்டு அசத்துங்க. நான் போட்டு கொண்டாரேன், முதல்ல சாப்பிடியா? ஓ. அம்மா அம்மா. என்னம்மா அதுக்குள்ள வந்து நிக்கிற? சாயங்காலமா தானே வருவேன். அந்த தைரியத்துல தான் இங்க விருந்து நடந்துட்டு இருக்கா. இந்த குடிகாரனை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு? கோமதி. ஆமா, தினமும் நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இப்படித்தான் விருந்து நடக்குதோ? ஏய் நாக்கள நரம்பு இல்லாம பேசாதே. யாருகிட்ட பேசுறோம்னு யோசனை பண்ணி பேசு. இந்த பிள்ளை நமக்கு செஞ்சிருக்கிற உதவிக்கு காரமெல்லாம் நம்ம உழைச்சாலும் ஈடாகுதுடி. என்ன நன்றி கெட்டவன் சொல்ற, அவ்வளவுதானே? அம்மா பொன் கத்திங்கிறதுனால என் கழுத்து வெட்டிக்க நான் தயாரா இல்ல.
இதென்ன தர்ம சத்திரமா? கண்டவங்களுக்கு சோறு போடுறதுக்காக நான் இங்க உழைச்சிட்டு இருக்கேன். ஏய் நிறுத்துமா. உங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு தான் நான் வந்தேன். மதிக்காதவங்க வீட்டுக்கு வந்தது தப்புதான். ஏண்டி சாப்பிட பிள்ளைய பாதிலேயே எழுந்து போற மாதிரி பேசுறியே? வீட்டுக்கு விருந்து வந்த பிள்ளைய இப்படி அவமானப்படுத்துறியடி? நீ படிச்சவதானா? விருந்தாளியா? யாரு இந்த ஆளா? இவர்தான் ஊருக்கே விருந்தாளியாச்சம்மா. ஊரை மிரட்டி ஓசியில காலம் கழிக்கிற இந்த ஆளை உழைச்சி காலனா சம்பாதிக்க தெரியாத இந்த சோம்பேறிய என்னால மதிக்க முடியாது. இத பாரு, என்னமோ சின்ன பொண்ணு ஆச்சேன்னு நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒண்ணும் ஓசிய சாப்பிட வரலப்பா. ஆம்புலேட்டுக்கு முட்டை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க தெரியுமா? யோ, நெஞ்சில கை வச்சு சொல்லு. முட்டையை நீயா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த? ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்க யோசிச்சு பாத்தியா? பயம். நீ அவங்கள குடிச்சிட்டு வந்து உதப்பியே அடிப்பேங்கிற பயத்தினாலதான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. நீ நன்றி உள்ளவன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா நாய்க்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அது கடிக்கு மேல விலகி போறாங்க, நீ உதப்பியே ஒதுங்கி போறாங்க. நாய்க்கு மிச்ச சொத்தை போட்டா பாலாட்டிக்கிட்டு பின்னாடியே வந்து நிக்கும். அதே மரியாதை தான் உனக்கும். அப்போ என்ன நாய் எங்கிறியா? அது மட்டும் இல்ல, பிச்சைக்காரங்கிற. பிச்சைக்காரனுக்கு இறக்கப்பட்டுதானே சோறு போடுறோம். மனுஷன்னா அவனுக்கு மான ரோஷம் இருக்கணும், கௌரவமா வாழணும், சொந்த கால்ல நிக்கணும், நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கணும். நீதான் உழைக்காம உடம்ப வளர்த்துக்கிட்ட. இனிமே உன்னால உழைக்கவும் முடியாது, உழைச்சு சாப்பிடவும் முடியாது. நிறுத்துமா. என்ன விட்டா பேசிட்டா இருக்கிறியா? காசு என்ன பெரிய காசு? நான் இப்படிங்கிறதுக்குள்ள சம்பாதிச்சு காட்டுற பாக்குறியா? யார்கிட்ட சவால் விடுற? நான் உழைச்சி காட்டுறேன் பாக்குறியா? எதிர் சவாலா? யோ, முதல்ல அதை செய், சம்பாதிச்சுட்டு வா. அப்புறம் என் கையால நான் சமைச்சு போடுறேன். என்னம்மா இது? எனக்கு எல்லாம் தெரியும், நீ சும்மா இருமா.